அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு மார்கழி 9ஆம் நாள் புதன்கிழமை. புதன்கிழமையே பொதுவாக தாமரை இந்த மாதிரி மலர்கள் கோலத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு அப்படி தான் போட்டிருந்தோம். எல்லாருக்குமே ஹாஃப் இயர்லி லீவ் விட்டுட்டாங்க இல்லையா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவில் ரொம்ப நேரம் தூங்கினதாகவே கிடையவே கிடையாது. நாங்கள் படிக்கும்போதும் அப்படி தான். என்னென்னா வீட்டில் மாலை போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ இதே டைமே எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிடுவோம் அம்மா வீட்டில் இருக்கும்போதும். இப்போயும் அப்படி தான் நம்ம வீட்லேயும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். கோலம் போடுறதே ஒரு நல்ல எக்ஸசைஸ் தெரியுமா? நம்மளுடைய கால், கை, அப்புறம் நம்மளுடைய ஹிப், இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் மெமரி பவர் ஜாஸ்தி ஆகும். இப்போ மொபைல் பார்த்து நம்ம கோலம் கற்றுக்கலாம், கோலம் போட பழகிக்கலாம். ஆனால் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல நோட்டு, கோல புக்கு விற்பாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாருடைய வாசல்லையாவது போட்டிருக்கிற நல்ல கோலம் இருந்துச்சுன்னா அதை மைண்டில் அப்படியே வச்சுட்டு வீட்டில் நோட்டில் போட்டு பழகுவோம். நான்லாம் கோலம் போட்டு 2, 3, 4 லாங் சைஸ் நோட்டே வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இருக்குது. கோலம் போடுறதுங்கிறதே எனக்கு ஒரு தியரி மாதிரி ஆயிடுச்சு. எப்பயும் போல வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி திருஆவினன்குடி போயிருந்தோம். ஹஸ்பண்ட் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் போக முடியும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்றைக்கி திருவண்ணாங்குடி போயிருந்தோம். எப்போ எல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் நான் போகக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஆவினன்குடி தான். அங்கேயும் போய் சீக்கிரமாக போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டிஃபன் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவ் விட்டனால கேரளாவிலேருந்து சிஸ்டர்ஸ் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ காலையில் இட்லி, சாம்பார், சட்னி இதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது எல்லாம் காயெல்லாம் வாங்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். தங்கச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம வீட்டில் 2, 3 நாள் இருந்துட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். கல்யாணமான ஒவ்வொரு பெண்களுடைய எதிர்பார்ப்பு இல்லையா அம்மா வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது. நமக்கான இடம், நம்மளுடைய சுதந்திரம். இங்கே நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு என் ஹஸ்பண்ட். அவரையெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லா பெண்களுக்குமே இருக்கும் இல்லையா அம்மா வீட்டுக்கு எப்படா போகலாம் அப்படின்னு. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து 2, 3 நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். சூப்பர் டேஸ்டியான சாம்பார், இட்லி, சட்னி எல்லாம் வச்சாச்சு. வடை பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கியிருந்தோம். பாய்.